அதிமுக, பாஜக கூட்டணி பலமாகவும், வல்லமையோடவும், தெம்பாகவும் இருக்கதால, இதுல கள்ள தூக்கி போட்டு குழப்பி கூட்டணிய பிரிக்க திமுக சூழ்ச்சி செய்யுது அப்படின்னு முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி குற்றம் சாட்டியிருக்காரு. தேசிய ஜனநாயக கூட்டணியில விஜயோட தமிழக வெற்றி கழகத்தை இணைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறதாவும் அவர் தெரிவிச்சிருக்காரு. புதுக்கோட்டையில செய்தியாளர்களுக்கு பேட்டியளிச்ச ராஜேந்திர பாலாஜி, தமிழக சட்டப்பேரவை தேர்தல்ல தேசிய ஜனநாயக கூட்டணியோட தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு உறுதிப்பட தெரிவிச்சிருக்காரு. இது கூட்டணி தலைமை ஏற்றுக்கொண்ட முடிவு அப்படின்னும், இதுல பிரிகேடியர் கட்டளை தளபதி எல்லாமே இபிஎஸ் தானும் தெரிவிச்சிருக்காரு. எடப்பாடி பழனிசாமியோட கருத்து தான் இறுதியானது. அவரு சொல்றது தான் இறுதி முடிவு கூட்டணி. இடப்பங்கீடு எல்லாமே அவரு தான் முடிவு செய்வாரு அப்படின்னும் சொல்லியிருக்காரு. அமித்ஷாட்ட எந்த சூழல்ல கேள்வி கேட்கப்பட்டுச்சு, அவரு என்ன சூழல்ல பதில் சொன்னாருன்றதெல்லாம் எனக்கு தெரியல. அதிமுக சேர்ந்தவர் தான் முதல்வர் அப்படின்னா அது எடப்பாடி பழனிசாமி ஆட்சி தான் அப்படின்னும் சுட்டி காட்டியிருக்காரு. இது பத்தி அமித்ஷா நேரம் வரும்போது தெளிவா சொல்லலாம்னு கூட இருந்திருக்கலாம் அப்படின்னும் ராஜேந்திர பாலாஜி தெரிவிச்சிருக்காரு. திமுகவை எதிர்க்கிற அனைத்து கட்சிகளும் ஒன்றிணையணும், ஒருங்கிணைக்கணும் அப்படின்ற முடிவுல தான் எடப்பாடி பழனிசாமி செயல்பட்டு கொண்டிருக்கிறாரு அப்படின்னு சொன்ன ராஜேந்திர பாலாஜி, தேர்தலுக்கு இன்னும் கால அவகாசம் இருக்கிறதால என்டிஏ கூட்டணியில இன்னும் பல கட்சிகள் இணையும் அப்படின்னும், தாவேகாவ கூட்டணியில சேர்ப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குன்னு சொல்லியிருக்காரு.